இயேசு கூடவே இருந்த லாசரு, நல்ல விசுவாசியா இருந்த லாசரு மரித்து போனார். இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல இல்லை. இதை கேள்விப்பட்டு அவரு அங்க வருகிறார். 4 நாளுக்கு பிறகு வர வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. அல்லேலூயா. பிறகு அவரை மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவரை கல்லறையில வச்சாச்சு. அல்லேலூயா. நம்ம ஊர்ல மாதிரி மண்ணை தோண்டி உள்ள போடுறது இல்லை. மண் அறை கிடையாது. மலையில குகை உண்டாக்கி கொடைஞ்சி அதுக்குள்ள வைப்பாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 4 நாட்களுக்கு பிறகு வாராரு. எல்லாரும் அழுகிறாங்க. அந்த லாசருடைய சகோதரிகள், மார்த்தாள் அக்கா, மரியாள் தங்கச்சி, 2 பேருமே அழுகிறாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையாங்கிறார். ஏசப்பா கல்லறை பக்கத்தில் நின்று மரித்த அந்த சகோதரனை உயிரோடு கொண்டு வர போறாரு. தேவனுடைய சித்தம். ஆனா மார்த்தாளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. செத்து போனவர்களை எப்படி உயிரோட கொண்டு வர முடியும்? அந்த விசுவாசம் மார்த்தாளுக்கு இல்லை. ஆனா ஏசப்பா திருப்பி அந்த வார்த்தையை சொல்றாரு, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையாங்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை என்றால் என்ன? கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறையை பார்த்து பேசுறாரு. அந்த கல்லு, பெரிய கல்லை வச்சு புரட்டை அடைச்சிருக்கிறாங்க. அந்த கல்லை புரட்டின உடனே சொல்றாரு, லாசருவே நீ எழுந்து வாங்குறாரு. உரத்த சத்தமா கூப்பிடுறாரு. மரித்தவன் எழுந்து வெளியே வரான். கைவிட்டு அமை சொல்லுங்க பாப்போம். அப்ப தேவனுடைய மகிமைனா என்ன? அல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்னன்னா, செத்து போன ஒருவன் உயிரோடு வருவது என்னுடைய மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா சொன்னாங்க, குப்பம்மா சாச்சு சொன்னாங்க, எனக்கு முடியல. அல்லேலூயா. எனக்கு முடியல, மாத்திரலாம் போட்டு சுகமாகல. பாஸ்டர் அம்மாட்ட ஜெபம் பண்ணுனேன், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. ஒரு ஆமையை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருந்தால முடியல, ஜெபத்தால முடியுது. தேவனாலே அது முடியுது. அல்லேலூயா. ஆமா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அவங்க வரும்போது அம்மாட்ட போய் ஜெபம் பண்ண எனக்கு சுகமாயிரும். என்ன விசுவாசம்? அம்மாட்ட போய் ஜெபம் பண்ணினா எனக்கு சுகமாயிரும். அந்த விசுவாசத்துல அவங்க வந்து ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு சுகமாயிருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும். எல்லாரும் மேலேயானா இல்ல. யார் விசுவாசமா இருக்காங்களோ அவங்க மேல தேவனுடைய மகிமை இருக்கும். ஏதோ அம்மாட்ட ஜெபம் பண்ணிட்டு போவோம், மாத்திரை சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், நடந்தா நடக்கு, அப்படி வரல. நாங்க ஜெபம் பண்ணா நிச்சயமா எனக்கு சுகமாகும். ஒரு ஆமையை சொல்லுங்க பாப்போம். அந்த விசுவாசம் குப்பம்மாவுக்கு இருந்ததுனால அங்கே தேவனுடைய மகிமையை அவங்க பார்த்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை நம்மேல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆண்டவராக இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை வாழ வைப்பார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை திறப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வர. இன்றைக்கும் அல்லேலூயா, பாவத்திலையும் பலவித இச்சையில கிடக்கிற மனிதர்கள் இயேசுவிடத்தை வராங்க. ஒருத்தர் பாவி ஒரு மனம் திரும்புவதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதான். அல்லேலூயா.